வங்கதேசத்தில் மீண்டும் வெடித்த வன்முறையால் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 100 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் நடக்கிறது நம் அண்டை தேசத்தில்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வன்முறையால் பற்றி எரிகிறது நம் நட்பு நாடான வங்கதேசம். நகரமெங்கும் கலவரம், தெருக்கள் தோறும் போராட்டம், அடித்து நொறுக்கப்படும் வாகனங்கள், கொளுத்தப்படும் சாலைகள், எங்கு திரும்பினும் கரும்புகை. வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டால் வங்கதேசமே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பின்னணி என்ன? ஆயிரத்து 1971 வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் உயிர் நீத்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் 30% இடஒதுக்கீடு. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து வங்கதேச மாணவ சமுதாயம் கடுமையாக கொந்தளித்தது. வீதிகளில் இறங்கி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர். காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே வன்முறை வெடித்ததில் 200 பேர் கொல்லப்பட்டனர். உச்சநீதிமன்றமும் இடஒதுக்கீட்டை 5% குறைத்து உத்தரவிட்டது. இந்த சூழலில்தான் போராட்டத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கேட்டு மீண்டும் போராட்டங்கள் வெடித்தன. வங்கதேச தலைநகர் டாக்காவில் குவிந்தனர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள். தலைநகரில் இருந்து பல நகரங்களுக்கும் பரவியது போராட்டம். பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக வேண்டும் என்பதே அவர்களின் முதல் கோரிக்கை. இனி யாரும் வரி செலுத்தக்கூடாது என்று கூறி அரசு ஊழியர்கள் உட்பட பலதரப்பட்ட மக்களை ஒத்துழையாமை போராட்டத்திற்காக நாடு முழுவதும் அழைப்பு விடுத்தனர் போராட்டக்காரர்கள். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன, கட்டடங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. போலீசார் கையெறி குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட பெரும் மோதல் நிலவியது. போலீசார், போராட்டக்காரர்கள், ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு இடையே நடந்த இந்த வன்முறையில் 3 தரப்புகளில் இருந்தும் 98 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இடஒதுக்கீடு பிரச்சினையால் இதுவரை பலியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 300ஆக அதிகரித்துள்ளது. பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காலவரையற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடும் எவரும் மாணவர்களே இல்லை, அவர்கள் தீவிரவாதிகள். நாட்டை சீர்குலைக்க போராட்டத்தில் குதித்துள்ளதாக கடுமையாக சாடிய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மக்கள் இந்த நாசக்கார வேலையை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். வங்கதேச வன்முறையால் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கவலையடைந்துள்ளது. வங்கதேசத்தின் அதிர்ச்சியூட்டும் வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அரசாங்கம் அமைதி போராட்டங்களை ஒடுக்கக்கூடாது எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியர்கள் வங்கதேசம் செல்வதை தவிர்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இந்த சூழலில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்காவில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டரில் வெளியேறினார். தொடர்ந்து திரிபுரா வந்தடைந்த அவர் அடுத்து லண்டன் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணுவம் மூலம் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என வங்கதேச ராணுவ தலைமை தளபதி அறிவித்துள்ளார். வங்கதேச பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான கனோபாபனில் 100கணக்கானோர்கள் நுழைந்து இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.